சமீபத்தில நான் சவுதியில தமாம் பகுதிக்கு பயணப்பட்டேன். தமாம் தமிழ் கலாச்சார மையத்தினுடைய சார்பிலே நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக என்ன அழைச்சிருந்தாங்க. அதனுடைய தலைவர் ரஹமத்துல்லா அவர்கள். அவருடைய அழைப்பின் பேர்ல தான் நான் அங்க போனேன். அவரோடு இருந்து என்னை அழைத்தவர்கள் சரவணன் பெரியசாமி, ஐசிஎஸ் லக்ஷனா மற்றும் இருக்கிற நண்பர்கள் பார்த்திபன், இன்னும் பலர சொல்லலாம். எல்லா நண்பர்களும் கூட இருந்து என்ன வரவேற்றாங்க. பெரிய நிகழ்வு அது. ஒரு நாள் முழுக்க அத நான் தொடங்கணும்னு சொல்லி மதியானம் 3 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும். அதில கூட நான் ரஹமத்துல்லாட்ட கேட்டேன். "பட்டிமன்றம் எவ்வளவு நேரம் நடக்கணும்?" அப்படின்னு. "3 மணி நேரம்" அப்படின்னாரு. "என்னங்க 3 மணி நேரம் யாருங்க உட்காந்து கேட்பான்னு?" நான் கேட்டேன் ஆச்சரியத்தோட. "வந்து பாருங்கன்னாரு." உண்மையிலேயேங்க ஒருத்தர் கூட அசையலங்க. 3 1/4 மணி நேரம் பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றம் இவ்வளவு சிறப்பா நடக்க காரணம், அங்க இருந்த பெருமக்கள் மட்டுமில்லாம பேச வந்தவர்களுங்க. இதில 3 நாடுகள் சங்கமிச்ச மாரி பஹ்ரைன்லேருந்து பேச வந்திருந்த அருமைக்குரிய நண்பர் முனைவர் பொன் சக்கரபாண்டியன், அதேபோல அவரோடு சேர்ந்து பேசுவதற்காக வருகின்ற பேச்சாளர் வினிதா அவர்கள். இவங்க 2 பேரும் அ பஹ்ரைன்லேருந்து வந்தாங்க. அதேபோல தமாம்லிருந்து பேசினவங்க திருமதி பூரணி கார்த்திக் அவர்கள், திரு ராஜ்பிரபு அவர்கள். இந்த 2 பேர் வந்து அ உள்ளூர்ல பேசுனாங்க. அப்புறம் இந்தியாவிலேருந்து போன நான் நடுவர் அப்படின்னா, என்னோடு சேர்ந்து வந்து பெருமை சேர்த்தவர்கள் யாருன்னு கேட்டா, ஆ சின்ன திரையில் கோலோச்சிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய வணக்கத்திற்குரிய அறந்தாங்கி நிஷா அவர்களும், பேராசிரியர் முனைவர் பழனி அவர்களும். இந்த 6 பேரும் தாங்க. நான் நடுவர் 7 பேரும். அதாவது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு எது காரணம்னு கேட்டு, கணவனின் உழைப்பா, மனைவியின் பொறுப்பா, அவ்வளோ அருமையா பேசுனாங்க எல்லாரும். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இருந்தது. இதில நான் புறப்பட்டு போறப்ப திருச்சி போயி, திருச்சியிலருந்து எனக்கு ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் மூலமா இலங்கைக்கு போயிட்டு, அங்கருந்து நான் தம்மாம் போனேன். அன்றைக்கு இரவு நான் போய் சேர்றப்ப 11 மணி ஆயிடுச்சு. அந்த நேரம் கூட என்ன வரவேற்ற நண்பர்கள் பூங்கொத்தும், பொன்னாடையும் குடுத்து வரவேற்று, என்ன போய் இண்டியன் பாரடைஸ் அதனுடைய உரிமையாளர் அவரும் விழாவுக்கு வந்திருந்தாரு, சிறப்பு விருந்தினரா. நவ்தீர் ரஹ்மான் அவர்கள் அந்த நேரத்தில எங்களுக்கு ராஜ விருந்து அளித்தார்ன்னு நம்ம சொல்லணும். அந்த நாங்க விருந்து சாப்பிட்டு, நான் இரவு வந்து சேர்ந்துட்டேன். அப்புறம் மறுநாள் நிகழ்வு. காலையில என்ன வந்து நண்பர்கள் மூலமா அந்த தம்மாம சுத்தி பார்க்கறதுக்கு அழைச்சிட்டு போனாங்க. பார்த்திபனும் மற்றொரு நண்பரும் கூட வந்தாங்க. இதுதான் நான் தங்கியிருக்கிற ஹோட்டல். இப்ப நம்ம வந்து தம்மாம சுத்தி பார்க்க போறோம். அப்ப நாங்க அங்க போறபோது முதல் எண்ணெய் கிணறு. அதாவது அ இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக 1945லேயே அமெரிக்கர்கள் வந்து இந்த எண்ணெய் கிணறு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எண்ணெய் கிணறு இங்க இருந்தாலும் கூட, அவர்கள் சில ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டு, அவர்களுக்கு தான் அத விக்கணும். டாலர் படத்துல தான் வாங்கணுங்கிற மாரி சில விதிகள் வச்சிருந்திருக்காங்க. இன்றைக்கு இந்த நாடு பெரிதாக வளர்ந்திருப்பதற்கு அந்த எண்ணெய் கிணறுகளும் ஒரு காரணங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த முதல் எண்ணெய் கிணற நாங்க போய் நித்ராங்கிற இடத்துல போய் பார்த்துட்டு வந்தோம். இப்ப நம்ம இருக்கிறது வந்து தமாம்ல ஹெரிடேஜ் வில்லேஜ். அதாவது இந்த நாட்டினுடைய பழமையான எல்லா சின்னங்களும் உள்ள பார்வைக்கு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால 12 மணிக்கு மேல தான் அது வந்து ஓப்பன் ஆகும். நம்ம முடிஞ்சா அதில உள்ள போய் பார்க்கலாம். கின்னஸ் ரெக்கார்ட்ல இடம் பெற்றக்கூடிய அந்த இடத்த போய் பார்த்தோம். அந்த நாட்டினுடைய பழமையான அருங்காட்சியகமாக அது காட்சி தந்தது. அந்த அருமையான ரெஸ்டாரண்ட் பார்த்தாலே அப்படியே வியந்து போனோம். அந்த கடற்கரை, அங்க இருந்த பகுதி, இவை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு பிற்பகல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு, அப்புறம் மாலையில பட்டிமன்றத்துக்கு போனோங்க. இந்த பட்டிமன்ற நிகழ்வுகளையும் கூட அங்க பேச்சு போட்டி, ப அதேமாரி கவிதை போட்டி, கட்டுரை போட்டி என்று அங்கிருந்த நம்முடைய தமிழ் குழந்தைகளுக்கு ஏற்பாடு செய்து, ஆசிரியர்களை வைத்து கற்றுக் கொடுத்து, பேச வைத்து, அத்தனை பேருக்கும் 1000 குழந்தைகளுக்காவது விருது குடுத்திருப்பாருங்க. கொடைவள்ளல். அதாவது தமாமினுடைய பாரிவள்ளல்னு பெயர் பெற்ற திருமிகு பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்கள். உண்மையா அங்க அள்ளி குடுத்துட்டே இருந்தாருங்க குழந்தைங்கள்ட்ட. அதில எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுங்களா? கேள்விகளையும் கேட்டு, பிள்ளைகள பதில் சொல்ல வச்சு, அந்த பதிலுக்கு உடனே பரிசு குடுத்து, பரிசு வாங்காமல் சென்ற குழந்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அப்படியான பெருமை மிகுந்த அவரைப் போன்ற செல்வந்தர்கள் இருப்பதனால்தான், தமிழ் நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துகிறோம்னு சொல்லிட்டு, நம்முடைய தலைவர் ரஹமத்துல்லா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அதேபோல நிகழ்ச்சி முடிகிறபோது, அங்க 11:15 11:30க்கு முடிஞ்சது. நம்ம ஊர் டயத்துக்கு அதில ஒரு 2:30 மணி நேரம் கூட்டிக்கங்க. அப்ப 12:30 2:30 மணி.
முடிச்சுட்டு நாங்கள் வந்து மறுநாள் காலையில் தான் புறப்பட்டு போனோம். அப்படி புறப்பட்டு போகிறப்ப ஒரு சிக்கல் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ தான் நாம் வந்து பஹ்ரைன் போய் பார்த்தோம், போக முடியல. பிறகு திரும்ப என்னை உடனடியாக டிக்கெட்டை மாற்றி அங்கே கத்தார் அதனுடைய தலைநகர் தோஹாவுக்கு அனுப்புனாங்க. கத்தார் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அது இண்டிகோ ஃப்ளைட் போட்டிருந்ததுனால, நான் அநேகமாக தோஹாவில் 8, 9 மணி நேரம் இருக்க வேண்டியது. நான் மட்டும் இல்லைங்க, ஆயிரக்கணக்கான அந்த குடும்பங்கள், திருமணத்துக்கு போகிறவங்க, துக்க காரியத்துக்கு போகிறவங்க, ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க என்று குழந்தைகளோடும் மற்றவர்களோடும் 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள். என்ன தெரியுங்களா, விமானம் நிற்கிது, விமானி இல்லைங்கிறாங்க. இப்படியான ஒரு சிக்கல் இருக்குது. 5:30 7:30 மணிக்கு புறப்பட வேண்டிய விமானம் 8:30, 9:30, 10:30, 12, 1 அப்படின்னு அந்த டிலைடு தாமதம்னு போட்டு ஒரு வழியாக 1:30 மணிக்கு எடுத்து காலையில் நம்ம ஊர் டயத்துக்கு 7:30 மணிக்கு நான் வந்து சேர்ந்துட்டேங்க. இந்த ஒரு இதுதான் ஒரு சின்ன தயக்கம் இருந்ததே தவிர, மற்றபடி இந்த பயணம் ஒரு வெற்றிகரமான பயணம். நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சி. முடிந்தால் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியை கூட நம்முடைய இதில் ஒளிபரப்பலாம். அவர்கள்ட்ட தமிழ் கலாச்சார மையத்தை கேட்டு கூட நம்ம பெறலாம். ஒரு அபூர்வமான பயணத்தை நான் மேற்கொண்டதை நினச்சி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அற்புதமான ஊருங்க. ரொம்ப அருமையான ஒரு அழகான சாலைகள், அற்புதமான மனிதர்கள், நல்ல நண்பர்கள் என்று அத்தனையும் அந்த போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. தமாம் சவுதியினுடைய பல்வேறு பகுதிகளில் ஒரு பகுதியாக சிறப்போடு விளங்கி வருகிறது. இந்த பெருமையோடு அங்கு தமிழ் பணி ஆற்றி வருகின்ற நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பெருமக்கள் அங்கே சென்று பொருள் தேடியதோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பொருள் இருக்கிறது என்பதற்கேற்ப தமிழுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், சவுதி தமிழ் கலாச்சார மையத்தினுடைய அந்த சிறப்பான பணிக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.